ஹாய் ஆல், வெரி குட் ஈவினிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு கிளாஸா நம்ம வந்து டென்சஸ் பத்தி பார்த்துன்னு வரோம். காலங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல எதிர்காலம் தமிழ்ல சொல்லப்படும். இதுலயுமே 4 இதுதான்: சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப இப்ப நடந்திருக்கிற விஷயம், இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்த பிரசன்ட் டென்ஸ்ல பார்த்தோம். நடந்து கொண்டே இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பிரசன்ட்ல பார்த்தோம் இல்லையா? சோ we saw 4 types of present over there also. சிம்பிள் present பார்த்திருக்கோம், present perfect, present continuous, present perfect continuous. இதே போலதான் பாஸ்ட்லயும் நம்ம பார்த்தோம். இதே தான் ஃபியூச்சர்லயும் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர்னு இருக்கு, ஃபியூச்சர் கண்டினியூஸ் எதிர்காலத்துல நடக்க போறது, நடந்து கொண்டே இருக்க போற விஷயம். அந்த மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதெல்லாமும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம் எக்ஸாம்பிள்ஸோட. முதல்ல சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர், இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன். பேசுறவங்களோட ஒப்பீனியன், அவங்க என்ன கருத்து இருக்கோ அது சொல்றதுக்காக உபயோகிக்கப்படுறது. அது ஆனா எப்ப சொல்றதுக்காக? பிற்காலத்துல, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறதுன்னு சொல்றதுக்காக உபயோகிக்க போறது. 1 minute. உபயோகிக்கப்படுறது. So simple future, it is used to express a speaker's opinion for something to be done in future. ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்துக்காக வெளிப்படுத்துறதுக்கு உபயோகிக்கப்படுற சென்டென்ஸ்ல நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் பாக்குறோம். அதுல வந்து நம்ம ஷால் சொல்லலாம், வில் சொல்லலாம். இப்ப வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது வந்து வில். சோ ஐ வில் பி டூயிங், ஐ வில் பி கோயிங் டு சென்னை, ஐ வில் பி ஸ்டடியிங் டுமாரோ. சோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, நம்ம அப்புறம் பண்ண போற விஷயம், the action which is going to happen in future is discussed in simple future over here. அதாவது நான் இதுக்கப்புறம் பண்ண போறது, ஃபியூச்சர்ல பண்ண போற விஷயத்த நான் இப்ப சொல்றேன் இல்லையா? சோ அததான் சிம்பிள் ஃபியூச்சர்ல நான் பாக்குறேன். இந்த ஷல்லுங்கிற வார்த்தை நான் உபயோகிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து சொல்றத ஒரு ஆஃபர் இல்லாட்டி ஒரு கருத்து, ஒரு சஜஷனாவோ சொல்றதையோ, ஒரு ஆஃபர் பண்றத நான் வந்து ஷல்ங்கிற வார்த்தையை உபயோகிப்பேன். இதுவே ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் பர்சன்ல வந்து நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் இல்ல ஒரு இன்டென்ஷன், என்னோட நோக்கம் இல்லாட்டி நான் என்ன எண்ணத்துல, வாட் இஸ் மை டிட்டர்மினேஷன், what is my purpose, இதை செய்யறதுக்கான இது, the determination to do. so second or third personல simple future நான் எப்பெல்லாம் உபயோகிப்பேன் அப்படின்னா ப்ராமிஸ்க்காகவோ, இன்டென்ஷனுக்காகவோ, இல்ல டிட்டர்மினேஷன். இதையே நான் வில் அப்படின்னு சொல்றேன், ஐ வில் டூ டுடே அப்படின்னா என்ன சொல்றேன்? என்னோட வில்லிங்னஸ் நான் வெளிப்படுத்துறேன், நான் இதை கண்டிப்பா பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து உறுதியா தெரிய வருது இல்லையா? when I'm using the word will in the terms of first person, willingness or determination, நான் இதை கட்டாயமா செய்வேன், என்னோட ஒரு ஒப்பந்தம், நான் இதை பண்ண போறேன், நான் அதை செய்யறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல I will be using the word will. So where there is a strong determination to do a task, நம்ம அதை செய்ய போறோங்கிற அந்த டிட்டர்மினேஷன் வந்து அதிகமா இருக்கிறத ஐ எம் யூசிங் வில். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர்ல வந்து எப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட் அப்புறம் வில் பிளஸ் வெர்ப். ஸோ ஐ வில் பி டான்சிங், ஐ வில் பி குக்கிங், நான் சமைக்க போறேன், I will be doing. So I'm saying an action that is going to happen in the future. ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் நான் ஃபியூச்சர்ல, பிற்காலத்துல செய்ய போற ஒரு செயலை சொல்றபட டென்ஸ்ல தான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சரை பாக்குறோம். She will be going to school tomorrow. அவ நாளைக்கு ஸ்கூல் போக போறா. The class assembly will start tomorrow by 8 AM. ஸ்கூல்ல நம்ம அசம்பிளிலாம் அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து
இத்தனை மணிக்குங்கிறது கட்டாயமா நிர்ணயமா இருக்கும். ஸ்கூல் அசம்பிளி பிரேயர் பண்ண போறாங்கன்னா எப்படி நான் தினைக்குமே it's a routine action. The class assembly will start tomorrow by 8 AM. நாளைக்கு கிளாஸ் அசம்பிளி வந்து 8 மணிக்கு துவங்கப்படும். I think it will rain soon. எனக்கு தோன்றுது மழை இப்ப பெய்யுமோன்னு தோன்றுது. இந்த மண் வாசனை அந்த மாதிரிலாம் நமக்கு திடீர்னு ஒண்ணு தோணி ஸ்மெல் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன தோணும், மழை பெய்யும் போல இருக்குல்ல, I think it will rain soon அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். So it is an action that is going to happen in the future. I hope that the bus will be coming soon. நான் வந்து நம்புறேன் பஸ் வந்து சீக்கிரம் வரும்னு நான் நம்புறேன். So when we are using the verbs such as believe, know, suppose, think, இதெல்லாம் என்ன சொல்றது? It is showing that something is going to happen in future. There is an expectation of the speaker's opinion that something will take place or it is going to take place. Okay, so இதெல்லாம் சிம்பிள் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்குற உதாரணங்கள். She will probably get promotion. அவளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். Probably get the promotion. Get இது GET. So ஒரு கிடைக்க போற ஒரு விஷயம், something that is going to happen in future. So அததான் she. நான் என்ன சொன்னேன், ஒரு சப்ஜெக்ட் பக்கத்துல verb, அது சப்ஜெக்ட் பக்கத்துல will, அது பக்கத்துல verb. இங்க வந்து ப்ராபப்ளி இந்த verb வந்து என்ன சொல்றது, கிடைக்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி சொல்றதுக்கான வார்த்தை ப்ராபப்ளி. ஸோ இந்த சப்போஸ், பிலீவ், நோ, திங்க், I think it is going to rain அப்படின்னு சொன்னேன்ல, I think it will be rain, I think it will rain soon. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லப்படுறது. ஓகேயா? அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. will, the subject plus will be, அப்புறம் verb, you are adding the verb அந்த சென்டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதோட ing ஃபார்ம். எந்த சென்டென்ஸ்ல வந்து இந்த ing ஃபார்ம் வேர்போட சேர்ந்து இருக்கோ, இட் டினோட்ஸ் தட் something is in action, கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, it is going on. அப்ப சொல்றது தானே we are saying it is in continuous இல்லையா? So future continuous tense, it is used to express an action that will be in progress at given time in future. அது வந்து நடந்து கொண்டிருக்கும் எப்பனா future or normal course of time. They will be traveling by train next week. அவங்க அடுத்த வாரம் ட்ரெயின்ல இன்னத்துக்கு பயணிச்சுட்டு இருப்பாங்க. they will be traveling by train next week. அவங்க அடுத்த வாரம் ட்ரெயின்ல பயணிச்சுட்டு இருப்பாங்க. they will be traveling. So it is denoting என்னோட verb தேங்கிறது தான் இங்க வந்து ஒரு ப்ரோனவுன் உபயோகிச்சிருக்கோம். அவங்க will be traveling, travel பயணம்ங்கிறது தான் என்னோட verb. அதோட ing ஃபார்ம் நான் சேர்க்கறது, it is saying that it is in continuous form. இந்த சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ல பயணித்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றான்ல, பயணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டானா it is in present continuous. பயணித்து கொண்டிருப்பான், I am saying it is going to happen in future. He is going to travel in train next week. பயணித்து கொண்டிருப்பான். ஸோ இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல கொண்டிருப்பான், கொண்டிருக்கிறான் வந்துருதுன்னா அது present continuous ஆயிடுறது இல்லையா? ஸோ they will be traveling by train next week. ஸோ இந்த next weekங்கிறது it denotes here future event. பிற்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்த சொல்ற ஒரு வார்த்தையா இது இங்க அமைஞ்சிருக்கு. It is also for an action which at a given future time will be in the past. அப்படின்னா in 4 years time he would become a doctor. இந்த 4 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள அவன் வந்து ஒரு டாக்டர் ஆயிடுவான். இப்ப நம்ம ஒரு 12வது முடிச்சோடனே கிளாஸ் MBBS ஒரு இது சேரோன்னு வச்சுக்கோங்களேன். 4 வருஷம் இடையில அவன் வந்து by 4th year he would become a doctor, an engineer. நம்ம என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறோமோ அது நம்ம ஆயிடுவோம் இல்லையா? So it is saying that it is in continuous. He would be becoming a doctor.
I shall have earned. In 2 years time, I shall have earned my degree. It is also used for an action which is in a given future time will be in the past. அன்னி தேதியில சொல்றத we are saying in the past, but when I'm speaking from this point of time, இன்னி காலகட்டத்துல நான் பேசுறத 4 ஆண்டு கடைசிக்குள்ள நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? he would become a doctor. இது future continuous tense. So நம்ம இந்த ஸ்ட்ரக்சரா பாக்குறோம்னா I, we, you, they, he, it அதெல்லாம் உபயோகிக்கிறோம். I will be running in the ground. I will be singing for the competition. I will be நான் இனிமேல் I'm telling the action will be happening in the future. நடக்க போற விஷயத்துக்கு I will be cooking tomorrow. He will be coming to my house for cleaning. She will be traveling to Chennai next week. So the the subject அதுக்கப்புறம் ஒரு will be plus my verb. இங்க நான் வீன்னு சொல்றது எதுக்குன்னா verb-க்கு ஒரு ing form அதோட சேர்க்கப்படுது. இந்த singங்கிறது என்னோட செயல் verb. இதோட நான் ing form சேர்க்கறத it denotes that it is in continuous. நடந்து பாடிக்கொண்டிருப்பாள் அந்த மாதிரி தான் நான் சொல்றேன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் சொல்றத. பிரசன்ட் கண்டினியூஸா சொல்றத பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி தான் நான் பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்ல முடியும். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸா நான் ஒரு சொல்றதுக்கும் the children will be coming home at 4 p.m. ஸோ இதெல்லாம் நார்மல் கோர்ஸ் ஆஃப் திங். இதெல்லாம் தினசரி நமக்கு நடக்கிறது இல்லையா? வீட்டுக்கு குழந்தைங்க இத்தனை மணிக்கு வருவாங்க. ஆனா இப்ப சொல்றது இஃப் த ஆக்ஷன் இஸ் இன் ஃபியூச்சர், இந்த பண்ற செயல் அப்புறம் 4 மணிக்கு தான் அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வர போறாங்க. ஸோ இட் இஸ் டினோட்டிங் an action that is going to happen in the future. The children will be coming. நான் என்ன சொன்னேன்? subject is children, will be coming. கம்ங்கிறது தான் என்னோட verb. ing form இந்த verb ஓட சேர்க்கிறோம். இப்படி சேர்த்துட்டோம்னா it denotes that it is in continuous form. will beங்கிற வார்த்தை இங்க என்ன சொல்றது? ஒரு நடக்க போற ஒரு விஷயத்துக்கு. So home at 4 p.m. I will be meeting her on Sunday. நான் அவளை ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணுவேன், சந்திப்பேன். So இது வந்து future continuous tense. Okay. அடுத்தது future perfect tense. It expresses an action that is expected to be completed by a certain time in the future. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல that is in future அது முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் future perfect tense உபயோகிக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். The future perfect expresses an action that is expected to be completed. எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல அது முடிக்க போறோங்கிறத எதிர்பார்க்கப்படுறத நான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட உபயோகிக்கிறேன். We will have completed our work by the time our sisters arrive. நாங்க எங்களுடைய வேலைய எங்க சிஸ்டர்ஸ் வரத்துக்குள்ள நாங்க முடிச்சிருப்போம் அப்படின்னு நம்புறோம். So it is saying that an action that is to be completed.
அவங்க வரத்துக்குள்ள நம்ம முடிக்க போறோங்கிறத தான் நம்ம இங்க சொல்றோம் இல்லையா? சோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், தட் ஆக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வென், எப்ப நடக்க போறது, ஒரு சர்டன் டைம் இன் ஃபியூச்சர். Here the future, it says that by the time, எப்பக்குள்ள, by the time our sisters arrive, அவங்க வந்துட்டாங்கங்கிறதும் இதுல சொல்லல, அவங்க வர்றதுக்குள்ள நாங்க எங்க வேலைய முடித்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. It is expected to get completed. இந்த வேலையை முடிச்சிருவோங்கிற நம்பிக்கையில சொல்லப்படுறது. That too, the action will be completed only in future. I will have finished this book. நான் இந்த புக்கை முடித்திருப்பேன். When will I have finished writing this book? நான் எப்போ இந்த புக்கை இது வந்து எழுதி முடிச்சிருப்பேன், எப்போக்குள்ள முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டா, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா நான் பார்க்கறத இப்படி கொடுக்குறேன். When will I have finished writing this book? So my subject will, then haveங்கிற வார்த்தை வருது. ஓகே, so இதுதான் future perfect tense, where we are expecting the action to get completed by certain time in future. ஒரு குறிப்பிட்ட காலகட்ட ஃபியூச்சர், எது ஃபியூச்சர் டைம்குள்ள நடந்து முடிய போறது, it will get completed, முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல we are saying that sentence. Okay, in which tense? Future perfect tense. Okay, yeah. அடுத்தது future perfect continuous tense. It is used to express an action that will have been going on at or before some point of time. In June, எக்ஸாம்பிளோட பார்த்து புரிஞ்சுப்போம். In June, I will have been working at my company for 3 years. இந்த ஜூன்குள்ள நான் வந்து இந்த கம்பெனில வேலை செஞ்சு 3 வருஷங்கள் ஆயிருக்கும். I will have been working, அதாவது my action is in continuous tense தான். அதாவது நான் இன்னும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனா அந்த ஆக்ஷன் இந்த காலகட்டத்துக்குள்ள எத்தனை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது. It would have become 3 years. நான் 3 வருஷம் முடிச்சிருப்பேன். பட் மை ஆக்ஷன் இஸ் ஸ்டில் இன் ப்ரோக்ரஸ். என்னோட செயல் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் கண்டினியூ ஆயின்னு தான் இருக்கு. இந்த கால நேரத்துக்குள்ள அது எத்தனை நேரத்தை கடந்து வந்திருக்கு. ஹவு மச் டைம் இட் ஹாஸ் கிராஸ்ட். It would have completed for 3 years. In June, I will have been working at my company. நான் இந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டே, working, it denotes that it is in continuous form. இந்த workingங்கிற வார்த்தை continuous tenseல தான் இருக்குங்கிறது சொல்றது. Will have been, so it says it is in future perfect continuous tense. At 5 o'clock, I will have been waiting for 30 minutes. 5 மணி ஆறதுக்குள்ள நான் வந்து இங்க 30 நிமிஷம் ஆயிருக்கும் நான் இங்க காத்திருந்து அப்படின்னு சொல்லப்படுற சென்டென்ஸ் தான் இது. At 5 o'clock, I will have been waiting for 30 minutes. At 5 o'clock, I will have been completed. Sorry, I will have been waiting for 30 minutes. 5 மணி அடிக்கிறதுக்குள்ள 5 மணிக்குள்ள நான் இங்க காத்திருந்த நேரம் 30 நிமிடமாக காத்து கொண்டு இருந்திருப்பேன் 5 மணி அடிக்கிறத அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் மீன் பண்றது. இதுதான் future perfect continuous. It is used to express an action that will have been going on. அந்த வேலை நடந்து கொண்டே தான் இருக்கும் before some point of time. So at 5 o'clock, அதுதான் before some point of time. அந்த 5 மணிக்குள்ள நான் 30 நிமிஷம் இங்க காத்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு தான் சொல்லப்படுறது. ஓகேயா? சோ இன்னைக்கு என்ன பார்க்கதோம், நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் பார்த்தோம், அதுலயும் சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்தோம். சிம்பிள் ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகுது, சப்ஜெக்ட் பக்கத்துல வில் ஆர் ஷால் நம்ம உபயோகிக்கிறோம். அதுவுமே என்னோட வில்லிங்னஸ், டிட்டர்மினேஷன், ஒரு சஜஷனா நான் கொடுக்கறத எப்படி நான் ஷாலும் வில்லும் உபயோகிக்கிறேங்கிறத நம்ம பார்த்தோம். ரீகேப் பண்ணிடலாம். So simple futureல என்னோட subject plus will plus verb. I will go to temple tomorrow. So
நான் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன் ஃபார் சம்திங் டு பி டன் இன் ஃபியூச்சர். அது வந்து நான் ஷேல் உபயோகிக்கிறதையும் வில் உபயோகிக்கிறத ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனா எப்படி யூஸ் பண்றோங்கிறத நம்ம பார்த்தோம். அதுலயும் முக்கியமா நம்ம இந்த பிலீவ், சப்போஸ், திங்க் அந்த மாதிரி உபயோகிக்கிறோம்னா இந்த வேர்ப்ஸ் we are expecting that some action is going to happen in future. ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் எதிர்காலத்துல நடக்க போறதுங்கிறதுக்கு சொல்லப்படுற வார்த்தையா இருக்கு. she will go to school tomorrow. அவ நாளைக்கு ஸ்கூல் போவா. இந்த உதாரணங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. I think it will rain. இதெல்லாம் என்னோட எண்ணம் நடக்குங்கிற, it is a belief over here, right? இது கட்டாயமா நடக்குங்கிறது it is not a planned action. இது நடக்கலாம். So I think it will rain soon. I hope. So we are using verbs over here such as believe, know, suppose, which denotes that something is going to happen in future. இந்த வார்த்தைகள்லாம் பிற்காலத்துல ஒரு செயல் நடக்கலாம் அப்படின்னு யூகிக்கிற வார்த்தையா இது இருக்கு. I hope that the bus will be coming soon. பஸ் வரும்னு நான் நம்புறேன், சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கிறேன். she will probably get promotion. அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி த சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் நடக்குங்கிற ஒரு செயலை ப்ராபபிலிட்டி சொல்றதுதான் she will probably. ஸோ இந்த வில்லுங்கிற வார்த்தை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல உபயோகிக்கிறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல தான் என்ன பார்த்தோம், will be பிளஸ் verb பிளஸ் ing. அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல இருக்கும். The children will be coming home at 4 p.m. வருவார்கள். நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ். நடக்க போகிறது அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். சரியா. ஐ வில் பி மீட்டிங் ஹர் ஆன் சண்டே. நான் ஞாயிற்றுக்கிழமை அவளை சந்திக்க போகின்றேன். ஐ வில் பி மீட்டிங். ஓகேயா. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் வரும் நமக்கு அது ஃபியூச்சர் கண்டினியூஸா பிரசன்ட் கண்டினியூஸா அப்படிங்கிறது. இப்போ நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ். பிற்காலத்துல நடந்து கொண்டே இருக்கும், இட் வில் பி ஹேப்பனிங் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ வில் பி பிளஸ் verb பிளஸ் ing வருது. சரியா. இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட்டட் பை சர்டன் டைம் இன் ஃபியூச்சர். ஒரு சர்டன் டைம், ஒரு ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது முடிய போறது அப்படின்னு சொல்றதுக்காக நான் உபயோகிக்கிற வார்த்தையில சென்டென்ஸா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நான் சொல்றேன். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் திஸ் புக். வென் வில் ஐ ஹாவ் ஃபினிஷ் ரைட்டிங் திஸ் புக். எப்பக்குள்ள நான் இந்த புக்கை எழுதி முடிச்சிருப்பேன். ஸோ த ஆக்ஷன் இஸ் இன் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பிஃபோர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு காலகட்டத்திற்குள் அந்த ஒரு ஆக்ஷன் நடக்க போறது, நடந்து கொண்டிருக்கிறது, அதை நான் சொல்றதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்குள்ள. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ. அட் 5 o'clock ஐ வில் ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 30 minutes அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 5 மணிக்குள், பிஃபோர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், அட் 5 o'clock I will have been waiting for. வெயிட்டிங் என்ன சொல்றது, இட் இஸ் இன் கண்டினியூஸ் ஃபார்ம். காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை. காத்து கொண்டிருப்பேங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ். காத்து கொண்டிருக்கிறேங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகே. ஸோ டென்சஸ் பத்தி இந்த 3 கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடத்துல ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காவது?
present சாரி சிம்பிள் ஃபியூச்சர்ல ஐ வில் வருது, வில் பி சிங்கிங்னு கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து வருது, வில் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை வில் ஹேவும் அதோட சேர்த்து ஒரு வேர்பு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன ஆகுது, வில் ஹேவ் பீன் பிளஸ் ஒரு வேர்ப் ஒரு ஐஎன்ஜி, அது பண்றத ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா நம்ம பாக்குறோம். சிம்பிள் ஃபியூச்சர்ல ஐ பிளஸ் verb பிளஸ் verb. ஐ வில் சிங் அந்த மாதிரி சொல்றோம்ல. ஸோ அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல ஐ பிளஸ் verb சாரி ஐ பிளஸ் வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. இந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கறது என்ன ஆயிடுறது, கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்றது இல்லையா. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் ரீச்டு அந்த மாதிரி. இப்போ நான் இங்க ஒரு உதாரணத்துக்கு கம்ப்ளீட்டட் சொல்றேன். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் இந்த மாதிரி வேர்ப்ஸை நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் இன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல NUO US வரணும், சாரி. பிளஸ் ஒரு ஐஎன்ஜி. ஐ வில் ஹாவ் பீன் பிளஸ் ஒரு verb ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம், அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேயா, இதை நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம், அதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல முக்கியமா பார்த்துருக்கோம். நான் வேர்ப்ஸ்ங்கிறது கொடுக்காம நான் ஒரு உதாரணமாவே இங்க எழுதியிருப்பேன், மற்ற இடத்துலலாம் வேர்ப்னு தான் கொடுத்துருக்கேன். I will sing, I will be singing. எழுதிட்டீங்களா? ஓகே, யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். இருக்கா? ஓகே, தேங்க்யூ மோனிஷ். ஃபைன். அப்படின்னா நான் இந்த கிளாஸை இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்காக நம்ம பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ.